அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம இதுவரைக்கும் வினை சொற்களையும் வினை சொற்கள்லேருந்து உருவாகிற பெயர் சொற்கள், இந்த வினை சொல்லிருந்து அதை மாற்றி அமைச்சு எடுப்பாங்க. பல வகையான இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூலு, மஸ்தரு, இஸ்முல் மக்கான், இஸ்முல் ஜமான், இஸ்முல் ஆலத்து, இஸ்முல் தஃப்லீலு, இதெல்லாம் பார்த்து விட்டு என்ன செஞ்சோம், இறுதியாக முபாலகான்னா அந்த ஸ்பெல்லிங் வேணால் பார்த்துக்கணும். முபாலகா, இந்த முபாலகாங்கிற ஒரு இதையும் பார்த்தோம். முபாலகா என்று சொன்னால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நேற்றைய பாடத்தில் அதாவது ஆக பெரியவன் என்கிற அர்த்தத்துக்கு வருவதாக இருந்தால் ஃபஅல என்று இருப்பதை ஃபஆல் என்று மாற்றலாம், ஃபஅல என்று இருப்பதை ஃபஊல் என்று மாற்றலாம், ஃபஅல என்பதை மிஃஆல் என்று மாற்றலாம், ஃபஅல என்பதை ஃபஈல் என்று, இந்த ஃபஈல் சாதாரண அர்த்தத்துக்கு வர முபாலகாவோட வரும், ஃபஈல் என்று மாற்றலாம். ஃபஈலுன் அந்த ஏ இல்லாமல் நீட்டாமல் ஃபஈலுன் என்று மாற்றலாம். இந்த 5 வகை முபாலகாவில் பிரதானமான வகை என்பதை என்ன செஞ்சோம், நேற்றைய பாடத்தில் பார்த்துட்டோம். இனி அடுத்து வினை சொற்கள் சம்பந்தமான வினை சொற்கள் உருவாகின பெயர் சொல் முடிந்து விட்டது. இப்போ என்னென்னு கேட்டால், அந்த வினை சொல்லையே சில விடுபட்ட பாடங்கள் இருக்குது. ரிவர்ஸில் வரணும்னு சொல்லும்ல, எல்லாத்தையும் நம்ம சொல்லி முடிக்கலை. அதில் இல்லத்துறை எழுத்து பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. அதனால திருப்பி என்ன செய்யறோம்னு கேட்டால், வினை சொற்களில் மேலும் அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்களில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டால், வினை சொற்கள் இப்போ எஃப் அலுன்னு இருக்கு. வினை சொற்கள்னு வைங்களேன், இந்த வினை சொற்கள் எஃப் அலு என்று இருக்கும் ரஃப செய்யும் போது, எஃப் அலானி இருக்கும், எஃப் அலூனன்னு இருக்கும். இப்படியே தான் இருக்கு, அந்த வார்த்தை மாறாது. அதே நேரத்தில் இந்த எஃப் அலு என்கிறதுல எஃப் அலுவாக இருக்கட்டும், அந்த அத்தனை 19 வடிவம், எஃப் அலு, எஸ்தஃபீலு, என் தலைக்கு, அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அந்த சொற்களுக்கு முன்னாடி லம் என்கிற எழுத்தை சேர்ப்பாங்க. எது சேர்ப்பாங்க? லம் அப்படின்னு. லம்னா லாமு மீமும், இந்த லம் என்கிற எழுத்தை சேர்ப்பாங்க. எதுக்கு சேர்ப்பாங்கன்னு கேட்டால், வருங்கால வினையாக இருக்கிற ஒரு சொல்லு சென்ற கால வினையா மாறிக்கணும் அர்த்தத்தில். இப்போ நசரண்டா என்ன அர்த்தம்? உதவி செஞ்சான். மா நசர உதவி செய்யலை. என்சுர் என்றால் உதவி செய்வான் இனிமே. லா என்சுர்னா உதவி செய்ய மாட்டான் இனிமே. இப்படி தான் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த என்சுருங்கிற அந்த வருங்கால வினையவே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சென்ற கால அர்த்தத்துக்கு மாற்றி விட்டுருவாங்க எதிர்மறையில். அதாவது என்சுர் என்றால் லம் போட்டுருவாங்க ஆரம்பத்தில். லம் என்சுர், உதவி செய்யவில்லை, உதவி செய்ய மாட்டான்ங்கிறதுக்கு பதிலாக என்ன அர்த்தம் வந்துடுறேன், உதவி செய்யவில்லை அப்படிங்கிற அர்த்தத்துக்கு லம்ங்கிற வார்த்தையை போடுவாங்க. இது வடிவ தோற்றத்தில் வருங்காலமாக இருக்கும், அர்த்தத்தில் சென்ற கால எதிர்மறையாக இருக்கும். வடிவத்தை பார்த்தீங்கன்னா என் சுரு, ஏனூனு சாதுர, என் சுருங்கிறது என்னமா இருக்குது, அது வருங்கால சொல்ல இருக்குது. அதில் லம் என்பதை சேர்க்கும் பொழுது என்னவாயிரும்னு கேட்டால், எதிரிப்பு அடிப்பான், லா எதிரிப்பு அடிக்க மாட்டான், லம் எதிரிப்பு அடிக்கவில்லை, மால் அரபாவுக்கு போயிடும். லம் எதிரிப்புன்னு போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், மால் அரபா அடிக்கவில்லை. அப்போ அடிக்கவில்லைங்கிற இந்த சென்ற கால வினை சொல்லின் அர்த்தம் தரக்கூடியதாக மாறுவதற்கு இந்த லம் என்பதை போடுவாங்க, எதிர்மறையாக மாறிக்கிறோம். அதில் அப்படி போடும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த வருங்கால வினை சொல் இருக்குல்ல, அதில் கடைசி எழுத்துக்கு சுக்குன் தேன், அதுக்கு பேர் ஜஸ்முன்னு சொல்லுவாங்க. சுக்குனுன்னா இயற்கையாக உள்ளதுக்கு பேர் சுக்குன்னு சொல்லிக்கிறலாம். ஆனால் இது ஏராபு வேற்றுமையினால் வரக்கூடியது. வேற்றுமையில் என்ன வரும்னு கேட்டால், எஃப் அலுன்னு இருக்குல்ல, எஃப் அல் என்று மாறும். அந்த ஒரு மாற்றம் தான் வரும். எஃப் அலு என்று இருப்பது எப்போ எஃப் அல்ன்று மாறும்னு கேட்டால், அந்த லம் என்பதை நீங்கள் சேர்த்தால் லம் எஃப் அல், லம் எஃப் அலுன்னு சொல்லக்கூடாது. எஃப் அலுன்னு சொன்னோம்ல, லம்மு சேர்த்துனோம்னா லம் எஃப் அல் சுக்குன்னு வச்சு சொல்லணும். இருமையாக இருக்குன்னு வைங்க, எஃப் அல் ஆனின்னு, அதில் லம் சேர்த்துட்டோம்னா லம் எஃப் அலா. இந்த நஹீல விளக்கல் இது படற்கை ஏவல் பார்த்தீங்கல்ல, லி எஃப் அல், லி எஃப் அலா, லி எஃப் அலுன்னு சொன்னோம்ல, அந்த ஸ்டைலில் என்ன செய்யும், இந்த லம் வரும்போது மாறிக்கும். அதுக்கு அந்த உதாரணம் அந்த படம் போட்டிருக்கு பாருங்க, இந்த லம்ங்கிற வார்த்தையை நம்ம போடுறோம். இதுதான் லம்ங்கிற இந்த சொல்லுடைய அமைப்பு. என்ன லம்ங்கிறது இதுதான், லாமு மீமு, லாமு போட்டு மீன் போட்டால் லம். இந்த லம்மை வினைச்சொருக்கு முன்னாடி சேர்ப்பாங்க. இப்படி சேர்க்கிறாங்களா, லம் சேர்க்கும் போது லம் எஃப் அல், அவன் செய்யவில்லை
எஃப் அலூன் இருந்தது என்ன வாய்க்கிருச்சு எஃப் அல் என்று மாறிக்கிருச்சு. லம் எஃப் அலா எஃப் அலானின்னு இருக்கும். இந்த லம் வந்த காரணத்தினால நூனு போயிடுச்சு. வடிவத்தில் இது வந்து வருங்காலம், அர்த்தத்தில் சென்ற காலம். லம் எஃப் அலா லம்டா இல்லைங்கிற அர்த்தம் தான். லம் எஃப் அலா அந்த இரு ஆண்கள் செய்யவில்லை. லம் எஃப் அலு எஃப் அலூனான் இருக்கும். லம் வந்தவுடனே லம் எஃப் அலு அவர்கள் பல ஆண்கள் செய்யவில்லை. லம் தஃப் அல் அவள் செய்யவில்லை. லம் தஃப் அலா இரு பெண்கள் செய்யவில்லை. லம் எஃப் அல்ன பல பெண்கள் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த லம் வரும். இந்த லம் வரும்போது நூன்லாம் போயிடும். ஆனால் இந்த நூன் போகாது. எந்த நூன் போகாது? பெண்பால் பன்மையில் போகாது. எப்பவுமே போகாதுன்னு சொல்லியிருக்கிறோம். என்னோட விளக்கல் வினையில் போகலை. ஏவல் வினை படற்கை ஏவல் வினை எஃப் அல் எஃப் அலால் எஃப் அலு லி தஃபால் லி தஃபால் எஃப் அல் நாங்கள் எல்லாம் போகல. போனால் ஆண்பால் ஒருமையாக போய்க்கிறோம். அப்புறம் லம் எஃப் அல் நூன் எடுத்துட்டேன்னு வைங்க, லம் எஃப் அல்டு வந்துடும். அது ஒரு ஆணை பல பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு ஒரு ஆணை குறிக்கக்கூடியதாக மாறிடுங்கிற காரணத்தினால இந்த ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, நூனை எடுக்க மாட்டாங்க. பாக்கி எல்லா நூனையும் எடுத்து விடுவாங்க. அப்போ லம் எஃப் அல் லம் எஃப் அலா லம் எஃப் அலு லம் தஃப் அல் லம் தஃப் அலா லம் எஃப் அல்ன மறுபடி லம் தஃப் அல் லம் தஃப் அலா லம் தஃப் அலு லம் தஃப் அலி தஃப் அலீன லம் தஃப் அலி லம் தஃபாலா லம் தஃபால் இந்த நூன் போகாது. லம் அஃப் அல் லம் நஃப் அல். அப்போ லம் நஃப் அல்னா நாங்கள் செய்யவில்லை. வெறுமன நஃபல்னா நாங்கள் செய்வோம். லா நஃபல்னா நாங்கள் செய்ய மாட்டோம். லம் நஃபல் என்றால் நாங்கள் செய்ய இல்லை. இல்லைங்கிறது சென்ற காலத்துக்கு வரும். தமிழில் வரவில்லை போகவில்லை என்று மாட்டான்ங்கிறது வருங்காலத்துக்கு வரும். அப்போ நாங்கள் செய்யவில்லை. லம் நதரிபு நாங்கள் அடிக்கவில்லை. லம் நாக்குள் நாங்கள் சாப்பிடவில்லை. லம் ஆக்குள் நான் சாப்பிடவில்லை. லம் அஷரபு நான் குடிக்கவில்லை. இப்படி இந்த லம்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் அதில் என்ன செய்யணும்னு கேட்டால் ரெண்டு வேளை. ஒன்று அர்த்தம் மாறும் சென்ற காலமாக, இன்னொன்று அந்த கடைசிக்கு ஜசமு செய்யணும். ஜசமு ஒருமையாக இருந்தால் சுக்கூன் மூலம் சுக்கூன் வச்சு ஜசம் செய்யணும். இருமையாக இருந்தால் இருமை நிலை எல்லா இடத்துலையும் நூன்களை நீக்கிற வேண்டும். பெண்பால் பன்மை நூனை நீக்கக்கூடாது, அவ்வளோதான். அதாவது ஒருமையாக இருந்தால் சுக்கூன் பண்ணி விட்டுருங்க. நூன் உள்ள இடங்களில் பூரா நூனை போய்க்கிருங்க. இந்த இரு நூன்களை போக்காதீங்க. இந்த இரு நூனு லம் எஃப் ஆல்ன லம் தஃப் ஆல்ன. ஆண்பால் பன்மையில் ஒரு எஃப் ஆல்ன வரேன். பெண்பால் பன்மையில் படற்கை பன்மையில் பெண்பாலில் எஃப் ஆல்னாண்டு வரும். முன்னிலை பன்மையில் பெண்பாலில் தஃபால்னாண்டு வரும். அப்போ எஃபால்னா தஃபால்னாவில் என்ன செய்யாது இந்த நூன் இது ஒரு கூடுதல் தெரிஞ்சுக்கிற விஷயம். நம்ம ஸ்டைலாக விளங்கிட்டோம். எஃபோல் எஃபோலானிய இப்படி வரும்போது என்ன லம் எஃப் அல் எஃப் அலுன்னு நம்ம படித்தோம். லம் எஃப் அல்னு வருது. அது என்னன்னு நீங்கள் குழம்பக்கூடாதுல்ல. லம் அப்படி தான் வரும். எஃப்ஓ லானின்னு படித்தோம். எஃப்ஓ லாண்டு வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, எல்லாம் குழம்பக்கூடாது. அதுக்கு அர்த்தம் இந்த லம்ங்கிற வார்த்தை வருங்கால வினையில் சென்ற காலத்திலாம் வராது. லம் நசரன்ற கூடாது, லம் லரபன்ற கூடாது. இந்த லம் எதில் வரும் என்று கேட்டால் வருங்கால வினை சொல்ல தான் வரும். வருங்கால வினை சொல்ல வரும் பொழுது அது அது என்ன செய்யும் என்று கேட்டால் ஒருமையில் உள்ள ஒருமையில் சுக்குன் பண்ணிவிடும். நூனு உள்ள இடத்துல நூனை நீக்கிறோம். பெண்பால் பன்மையுடைய நூனு எப்பவும் போகாது, இதுலையும் போகாது. இதுதான் அதனுடைய சட்டம். அப்போ லம் எஃப் இதை நீ என்ன செய்யணும்னா நூனு வச்சே நீ பழகுனதுனால நூனு இல்லாமல் ஒரு சருப்பு செஞ்சு பழகணும். லம் எஃப்எல் லம் எஃப்எலா லம் எஃப்ஓல் ஆனின்னு தானே பழகி இருக்கிறோம். அந்த லானி நூனோட மனசில் உட்கார்ந்து இருக்குது. அதை மைனஸ் பண்ணி நீ என்ன செய்யணும், ட்ரைனிங் எடுக்கணும்ல. அப்போ லம் எஃப் அல் லம் எஃப் அலா லம் எஃப்எல் எஃப்ஓலுக்கு பதிலாக வேறு வார்த்தையை கூட வச்சுக்கிறங்க. என்சுர் கூட வச்சுக்கிறங்க. லம் என் சுர் லம் என் சுரா லம் என் சுரு லம் தன்சுர் லம் தன்சுரா லம் என் சுர்ன லம் தன்சுர் லம் தன்சுரா லம் தன்சுரு லம் தன்சுரி லம் தன்சுரா லம் தன்சுர்ன லம் அன்சுர் லம் நன்சுர் அப்படின்னு என்ன செய்வோம், எல்லாத்துலேயுமே இதை ஆக்கிக்கிறலாம். எல்லா வருங்காலத்துலேயும் இது 3 எழுத்து சொல்லுதாங்கிறது கிடையாது, எல்லா சொல்லுக்குமே வரும். இப்போ என் தலக்க என் தலிக்கு, என் தலக்கன்னா நடந்தான், என் தலிக்கும் நடப்பான், லா என் தலிக்கு நடக்க மாட்டான். லம் போட்டிங்கன்னா லம் என் தலிக் நடக்கவில்லை, லம் என் ஷரீஃப் திரும்பவில்லை, லம் எஸ்தக்ரிம் லம் எஸ்தக்ரிமா 5 6 எல்லா சொற்களுக்குமே வருங்கால வினையில்
19 வகையை அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கோம் இல்லையா? அந்த 19 வகையிலையுமே என்ன செய்யலாம்? எல்லா வருங்காலத்திலையும் அல்லம யு அல்லிமுன்னு வருதா? லம் யு அல்லிம், சல்லம யு சல்லிமு லம் யு சல்லிம், காரம யு காரிமு லம் யு காரிம். அப்போ இன்ஃபால என் ஃபைலு லம் என் ஃபைல், இஃப்தால எஃப்தைலு லம் எஃப்தைல், இஸ்தஃபால எஸ்தஃபீலு லம் எஸ்தஃபைல். அனைத்துக்குமே இந்த லம் என்பது வெறும் எஃபோலுக்கு மட்டும் வர்றது கிடையாது. எல்லாம் 3 எழுத்து சொல்லு, 4 எழுத்து சொல்லு, 5 எழுத்து சொல்லு, 6 எழுத்து சொல்லு, அதில் உள்ள வருங்கால வினையில் இந்த லம் என்பதை சேர்த்து இல்லை என்பதற்கு என்ன செய்வாங்க? பயன்படுத்துவார்கள். மாஃபால என்று சொல்வதற்கு பதிலாக லம் எஃபால் என்றும் சொல்வார்கள். சரியா? ரெண்டுக்கு என்னன்னு கேட்டால் ஒரு 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 கருத்து, ஒரு வித்தியாசம் இருக்குது. அது இலக்கிய பாடத்தில் பிறகு பார்த்துக்கிறோம். மானசரவுக்கும் லம் என்சுருக்கும் நுணுக்கமான ஒரு வித்தியாசம் அர்த்தத்தில் இருக்குது. அது இப்போ நமக்கு தேவையில்லை. இந்த சர்ஃபை கற்றுக்கொள்வது இவ்வளவு போதும். சரியா? அதே மாதிரி இந்த லம் என்ற மாதிரிய லம்மா, லம்னு படித்தோம்ல, இந்த லம்ங்கிற மாதிரி என்ன செய்யணும்? இன்னொரு சொல் இருக்கு, லம்மாங்கிறது. லம்மாண்டா என்னது? இப்படி லம்மா. இந்த லம்மாங்கிற வார்த்தைக்கு லம்முக்கும் ஒரே அர்த்தம் தான். லம்மாண்டா என்ன அர்த்தம்? அதுவும் செய்யலன்னு தான் அர்த்தம். லம்மா எஃப் அல், லம்மா எஃப் அலா, லம்மா எஃப் அலு, லம்மா தஃபல், லம்மா தஃப் அலா, லம்மா. அப்போ லம் லம்மா இந்த ரெண்டை பற்றி ஞாபகம் வச்சுக்கிறங்க. இந்த லம் என்கிற ஒரு எழுத்தும் லம்மா என்கிற ஒரு எழுத்தும் இது ஒரு ஹர்ஃபு விடை சொல்லணும். வருங்கால வினையில் சேரும். வருங்கால வினையில் சேர்ந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தமாயிரும்? சென்ற கால வினையுடைய எதிர்மறை அர்த்தம் வந்துடும். அதோட கடைசிக்கு சுக்குன் செஞ்சு விட்டுரும், நூனெல்லாம் நீக்கி விட்டுரும். இப்போ இந்த லம்ங்கிறது லம்மா வச்சு திருப்பி படிச்சு பாருங்க. லம்மா எஃப் அல், லம்மா எஃப் அலா, லம்மா எஃப் அலு, லம்மா தஃப் அல், லம்மா தஃப் அலா, லம்மா எஃப் அல்ன, லம்மா தஃப் அல், லம்மா தஃப் அலா, லம்மா தஃப் அலு, லம்மா தஃப் அலி, லம்மா தஃப் அலா, லம்மா தஃப் அல்ன, லம்மா அஃப் அல், லம்மா நஃப் அல். ஒரே அர்த்தம் தான். சொல்லுங்கதா? இதுக்கும் என்ன அர்த்தம்? லம்முக்கு என்ன அர்த்தமோ அதுதான் லம்மாவுக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டால், இதுவரைக்கும் செய்யலைன்னு அர்த்தமாக இருக்கு. எதிர்பார்ப்போம்ல, செஞ்சுட்டானா இதுவரைக்கும் செய்யலை, இதுவரை செய்யவில்லைங்கிற அர்த்தம் லம்மாவுக்கு வரும். லம் எஃபால்னா செய்யலை, லம்மா எஃபால்னா இதுவரைக்கும் செய்யலை. அப்போ இது எதிர்பார்ப்போம், செஞ்சிருப்பான்னு நினைப்போம்ல, இன்னும் செய்யலை, இன்னும் செய்யவில்லை, அந்த அர்த்தத்துக்கு என்ன செய்வாங்க? லம்மா போடுவாங்க. அப்போ நுணுக்கமாக இப்போதைக்கு போவானா, அந்த நுணுக்கமாக உள்ளது பிற ஹர்ஃபு பாடத்தை நம்ம பார்த்துக்குருவோம். இப்போ நீங்கள் என்ன விளங்கி இல்லைன்ற அர்த்தம் மட்டும் வச்சுக்கிறோங்க. லம் வந்தாலும் லம்மாண்டு வந்தாலும் என்ன செய்யும்? இல்லைங்கிற அர்த்தமாயிரும். மாட்டான்கிற அர்த்தத்தை இல்லைங்கிற அர்த்தமாக மாற்றி சென்ற காலத்துக்கு கொண்டு போய்விடும். அப்போ இந்த லம் லம்மா என்பது இது ஒரு சொல். இதை சொல்லும்போது இந்த வினை சொல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாற்றம் வரும்போது நம்ம குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் வினை சொல்லு ஒரு முழுமையாக அறிஞ்சிக்கிட்டோண்டு வரும். இது ஒரு வகை. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், இந்த லன்று ஒரு வார்த்தை இருக்குது. லன், லன்ற வார்த்தை லண்டா என்ன அர்த்தம்? லம்மு மாதிரி தான் இருக்கு. ஆனால் லாமு நூனு, இதில் லாமு மீமுக்கு பதிலாக லாமு நூனு போட்டுருவாங்க. லன். இந்த லன்கிறதுக்கு என்ன எது வரும்னு கேட்டால், இதுக்கு வருங்காலத்துலாம் வரும். லன் நசரன்லாம் சொல்லக்கூடாது, லன் அரபன்லாம் சொல்லக்கூடாது. லன் எழுதறிபோ என் சுரு இருக்குல்ல, அதில் தான் சேர்க்கணும். இந்த லன் சேர்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த ஒருமையான சொல்ல ஃபத்தகு செய்யணும், நசபு செய்யணும். எஃப் அலூன் இருக்குல்ல, லன் எஃப் அல்ல எப்படி சொல்லணும்? என் சுருன் இருக்குது. லம்மு வந்தா லம் என் சுர், லன்னு வந்தா லன் என் சுர. அப்போ லம் லம்மா வந்துச்சின்னு சொன்னால் சுக்குன் செய்வோம். லம் லம்மா இல்லாமல் இந்த லன்கிறது சேர்ந்துச்சின்னு சொன்னால் இது என்ன செய்யும்னு கேட்டால் ஃபத்தகு செஞ்சிருவாங்க. லன் எஃப் அல, லன் என் சுர, என் சுருன்னு இருக்கும்ல, அது லன் என் சுர இப்படி செய்வாங்க. இது எதுக்காக இப்படி சேர்க்குறாங்க என்று கேட்டால், ஒரு விஷயத்தை இது இதுக்கு வருங்கால அர்த்தம் தான். சென்ற கால அர்த்தமாக மாறுனுச்சு, அப்படி மாறாது. லம்முல மாதிரி இல்லை. லம்மு என்ன செய்யும்னு கேட்டால் அர்த்தத்தை மாற்றி விட்டுறதுல சென்ற காலமாக அப்படி மாற்றாது. இது வருங்காலம் தான். வருங்காலத்திலேயே அடித்து சொல்கிறது, அதாவது செய்ய மாட்டான்ங்கிறதுக்கு பதிலாக செய்யவே மாட்டான்னு சொல்கிறீங்கன்னு வைங்க, அதுக்கு இந்த லன் போடுவாங்க.
அதாவது லா எல்ரிபு அடிக்க மாட்டான், லன் எல்ரிப அடிக்கவே மாட்டான். அவன் அடிக்க மாட்டான்னு சாதாரணமாக சொல்வது, உறுதியாக நிச்சயமாக அடிக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வைங்க. அப்போ என்ன செய்யணும்? தேர மாட்டான், தேரவே மாட்டான், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அடிக்க மாட்டான், அடிக்கவே மாட்டான், சாப்பிட மாட்டான், சாப்பிடவே மாட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ஏகாரம் போட்டு சாப்பிடவே அடிக்கவே மாட்டான்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாட்டான்ங்கிற அர்த்தத்துக்கு லன் போடுவாங்க. ஆனால் இது வருங்காலம் தான். அர்த்தத்தில் சென்ற காலமாக இது மாறல, வருங்காலம் தான். வருங்காலத்தையே கொஞ்சம் கூடுதல் அழுத்தம் கொடுத்து சொல்வது, கூடுதல் அழுத்தம் கொடுத்து சொல்வது. அப்போ லன் போட்டால் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒருமையாக இருந்தால் லன் எஃப் அல சொல்லணும். மற்ற இருமை பன்மைக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் லம்பு மாதிரி தான், நூனை எடுத்து விட்றணும். இந்த ஒருமையில் மட்டும் அந்த ஃபத்தக செய்வோமே தவிர மற்ற இடத்துல என்ன செய்யணும்னா நூனை எடுத்து விட்டுறணும். பெண்பால் பன்மையாக இருந்தால் நூனை வச்சிடணும். இப்போ அது மாதிரி சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ லன் எஃப் அல, லன் எஃப் அலன்னு சொல்கிறோம்ல, லன் எஃப் அலா, எஃப் அலானின்னு இருக்கும், லன் எஃப் அலு, சரியா? அதுக்கு அடுத்து லன் தஃப் அல, இங்கே ஒருமை வருது பாருங்க, லன் தஃப் அல, ஃபத்தக தான் வைக்கணும், நசபு செய்யணும். லன் தஃப் அலா, நூனை எடுத்துடணும். லன் எஃப் அல்ன, இந்த நூனை இருக்கும். அதுக்கப்புறம் லன் தஃப் அல, ஒருமை நூனு ஃபத்தக தான் செய்யணும். லன் தஃப் அல, லன் தஃப் அலா, நூனை எடுத்துடணும். லன் தஃபாலு, தஃபாலூன நூனை எடுத்துடணும். லன் தஃபாலி, தஃபாலீனு இருக்கும்ல, நூனை எடுத்துடணும். லன் தஃபாலா, நூனை எடுத்துடணும். லன் தஃபால்ன எடுக்கக்கூடாது, அப்படி இருக்கும், மாற்றம் இருக்காது. லன் அஃப் அல, நான் செய்யவே மாட்டேன். லன் அஃப் அலன்னு அர்த்தம், லா அஃப் அலுண்டா நான் செய்ய மாட்டேன். லன் அஃப் அல என்று சொன்னால் நான் செய்யவே மாட்டேன். அப்போ லன் நஃப் அல, நாங்கள் செய்யவே மாட்டோம், எல்லாம் ஃபத்தக செஞ்சிடறோம். அதாவது ஒருமையில் பூரா நூனு இல்லாத ஒருமை இருக்கும்ல, அதில் எல்லாம் ஃபத்தக செய்கிறோம். நூனு இருந்துச்சுன்னா அது பெண்பால் பன்மையில் ஒருமை தான், அது நூனு இருக்குது. நூனு இருக்கும்போது நூனை எடுத்து விட்ருவோம். அப்போ எப்படி சொன்னேன்? லன் எஃப் அல, லன் எஃப் அலா, லன் எஃப் அலு, லன் தஃப் அல, லன் தஃப் அலா, லன் எஃப் அல்ன, லன் தஃப் அல, லன் தஃப் அலா, லன் தஃப் அலு, லன் தஃப் அலி, லன் தஃப் அலா, லன் தஃப் அல்ன, லன் அஃப் அல, லன் நஃப் அல. இப்போ இந்த லன்கிற வார்த்தை வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த மாதிரி வேற சொற்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் வரும், அது இப்போ தேவைப்படாது. இப்போ லன்கிற மட்டும் எடுத்து எதிர்மறையான ஒரு வார்த்தைக்கு லன் சேர்ப்பாங்க. இந்த லன் சேர்த்தா என்னவாயிரும்? அதுக்கு எதிர்மறையை அழுத்தி சொல்லணும். எதிர்மறை தான், செய்ய மாட்டான் தான், செய்யவே மாட்டான் உறுதிப்படுத்தி சொல்லணும். எதிர்மறையை உறுதியாக எதிர்க்கிறதுக்கு என்ன செய்வாங்க? லன் போட்டுக்குவாங்க. உங்களுக்கு ஏதாவது இப்போ கடன் கேட்குறான், கடன் தரமாட்டேன்னு சொல்லுவது, தரவே மாட்டேன்னு வித்தியாசம் இருக்குல்ல. தரமாட்டேன்னா கொஞ்சம் அழுத்தி கேட்டால் கொடுத்துருவோன்னு அர்த்தம். தரவே மாட்டேன்னா கேட்க மாட்டான், இவன்கிட்ட தேராது. அப்போ தரவே மாட்டேன், வரவே மாட்டேன், பேசவே மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல நினைத்தீர்களே. ஆனால் என்ன செய்யணும்? சும்மா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவது இருந்தால் லா குழுன்னு சொல்லணும், லா குழு சொல்லணும். சாப்பிடவே முடியாதுன்னு சொன்னால் லன் குல, நான் சாப்பிடவே மாட்டேன். லன் அஷ்ரப, குடிக்கவே மாட்டேன். லா அஷ்ரபு, குடிக்க மாட்டேன். அந்த வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த லன்கிறது வந்துச்சுன்னு சொன்னால் எதிர்மறைக்கு தான் இது வரும். எதிர்மறையில் அதை உறுதிப்படுத்தி சொல்லும், அழுத்தமாக சொல்லும். எதிர்மறை என்ன செய்யும்? அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு அந்த வினை சொற்கள் பாடத்தில் சில விடுபட்டதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுகளில் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வினை சொற்களை படிச்சுட்டோம். படிக்கும்போது இந்த மாதிரி சொற்கள் நீங்கள் குரானில் அரிசியில் பார்ப்பீங்க. இதுன்னு புதுசாக இருக்க, எஃப் லூண்டு இல்லாமல் எஃப் அலாண்டு வந்திருக்குது என்று நினைத்தீர்களே. ஆனால் அது இந்த லன்னு வந்ததுனால அப்படி வந்திருக்குது. அது விளைவிக்கிறதுக்காக வேண்டி இது ஒரு சேஞ்ச். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால், நம்ம ஏவல் வினை, விளக்கல் வினையெல்லாம் படித்தோம். அந்த ஏவல் வினையில் 2 ஏவல் படித்தோம். என்ன 2 ஏவல்? ஒன்று படற்கை ஏவல், இன்னொன்று முன்னிலை ஏவல். அவன் செய்யட்டும், நீ செய், 2 வருத்தம்ல. அவன் செய்யட்டும்ங்கிற எப்படி சொல்லுவோம்? லி எஃப் அல், லீ போடுவோம். லி எஃப் அல், லி எஃப் அலா, லி எஃப் அலு, லி தஃப் அல், லி தஃப் அலா, லி எஃப் அல்ன. இதெல்லாம் என்னது? படற்கை ஏவல்.
அதை வந்து முன்னிலையா சொல்ற அந்த இஃப் அல், இஃப் அலா, இஃப் அலு, இஃப் அலி, இஃப் அலா, இஃப் அல்ன, இதுதான் ஏவல். ஏவல் எப்படின்னு கேட்டா லி என்சுர், லி என்சுரா, லி என்சுரு, லி தன்சுர், லி தன்சுரா, லி என்சுர்ன, உன்சுர், உன்சுரா, உன்சுரு, உன்சுரி, உன்சுரா, உன்சுர்ன, இதான் அந்த 12. தன்னிலைக்கு வராது, நான் செய்து கட்டளை வராதுல்ல. அப்ப ஏவல் வினையில வந்து படற்கைக்கு 6 இருக்குது, முன்னிலைக்கு 6 இருக்குது, எல்லா சொற்களும் இருக்குது. 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து அனைத்துக்குமே வரக்கூடிய ஒரு பொதுவான விஷயம். இதுல என்ன செய்யறோம்னு கேட்டா அந்த நசரண்டா என் சுருண்டுறதுல இந்த என், இந்த முதல் வார்த்தையை பாருங்க, என் சுருண்டு போட்டிருக்கிறேன். இந்த என் சுருங்கிற வருங்கால வினை, அதனுடைய படற்கை ஏவல் என்ன? லி என்சுர். என்சுருங்கிறத வந்து லீ போட்டோம்னா லி என்சுர், லி என்சுர்னு வந்துருச்சு. அப்ப லி என்சுர்னா என்ன அர்த்தம்? அவன் உதவி செய்யட்டும். இந்த சொல்லுல ஒரு வாவு செஞ்சுன்னு வைங்க, இப்பெல்லாம் குரானில் வரும், ஒரு வாவை சேர்த்துட்டாங்க முன்னாடி, இன்னும் என்பதற்காக அந்த வாவு சேர்ப்பாங்க. அப்படி செய்யா லி என்சுர், இந்த லீங்கிறது என்ன சுகுணா மாறிக்கணும். வல் என்சுர், வழி என்சுர்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? வழி என்சுர்னு சொல்லாம சும்மா சொன்னா லி என்சுர். உதாரணமா வந்து ஒருத்தன் வந்து உதவி செய்யட்டும், சாப்பிடட்டும், 2 சொல்ல போறீங்க. அப்ப உதவி செய்யட்டும் எப்படி சொல்லுவீங்க? லி என்சுர், உதவி செய்யட்டும். மேலும் சாப்பிடவும் சொல்றது வாவு சேர்க்கணும். வழி ஏவுக்குள் அப்படின்னு சொல்லணும்ல, அப்படி சொல்லக்கூடாது. வல் ஏவுக்குள் எப்படி சொல்லணும்? வல் ஏவுக்குள் அந்த வாவை சேர்க்கும் பொழுது அந்த லீண்டு படிச்சிங்க, லி எஃப் அல், எஃப் அலான்னு படிச்சிங்கல்ல, அது பூரா வந்து என்ன ஆயிரும்னா சுக்குனா மாறிக்கிறோம். அப்ப லி என்சுருங்கிறதுக்கு பதிலாக வாவை சேர்த்தீங்கன்னா வல் என்சுர். அதுலேயே ஃபேயை சேர்ப்பாங்க, ஃபா, அதுவும் இன்னுங்கிறத தான் சேர்ப்பாங்க. ஃபல் என்சுர்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஃபல் என்சுர். சும்மங்கிற சேர்ப்பாங்க, சும்மல் என்சுர்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? சும்மல் என்சுர். அதாவது இது பூரா ஒருமையை நான் காட்டியிருக்கிறேன். லி என்சுருங்கிறது வந்து படற்க ஏவல் வினையில ஒருமை. அந்த ஒருமையை வந்து வாவு சேர்த்தீங்கன்னா வல் என்சுர், ஃபாவை சேர்த்தீங்கன்னா ஃபல் என்சுர், சும்மாவை சேர்த்தீங்கன்னா சும்மல் என்சுர். லீங்கிறது இல்லாமல் போதில்ல. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, நீங்க படிச்சது லீ என்சுர்னு படிச்சுட்டு வந்தீங்க. நீங்க குரான் அதிசல படிக்கும்போது லீ வராது. எப்படி இருக்கேன்? ஃபல் எழுக கூண்டு வரும். அவர்கள் சிரிக்கட்டும் குரான்ல வரும். என்ன ஃபல் எழுக கூண்டு, இது என்ன டிஃப்ரெண்டான வார்த்தையா இருக்கு, ஸ்டைலா இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அது ஃபலி எல்ஹக்கு தான். அது ஃபல் எல்ஹக்குன்னா அது நடத்துனது ஃப லி எல்ஹக்கு, லி எல்ஹக், லி எல்ஹக்கா, லி எல்ஹக்குன்னு வரும்போது அந்த லி எல்ஹக்குங்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா ஃபல் எல்ஹக்கு அல்லது வல் எல்ஹக்கு, சும்மல், சும்மண்டா பிறகு சும்மல் எல்ஹக்கு, அந்த வாவு ஃபே சும்ம இது எல்லாமே வந்து இன்னுங்கிற அர்த்தம். வாவுன்னா அர்த்தம் மேலும்னு சொல்றோம்ல, அந்த மேலுங்கிறதுக்காக வேண்டி வாவை போடுவாங்க, ஃபாவை போடுவாங்க, சும்மாவை போடுவாங்க. அந்த ஹர்ஃபுடைய இடைச்சொல் சட்டம் வரும்போது இதை நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம வினை சொல்லு மாற்றத்தை மட்டும் தான் பார்க்க போறோம். வினை சொல்லை பொறுத்த வரைக்கும் அந்த படற்கையில் உள்ள லாமு இருக்குல்ல, கசர் வச்ச லாமு, அந்த லாமு எப்போதும் கசர் வச்சு இருக்காது. இந்த 3 சொல்லு சேர்ந்துச்சின்னு சொன்னா அந்த கசர் வச்ச லாமு என்னவாயிரும்? சுக்குன் வச்ச லாம மாறிக்கணும். அதே மாதிரி ஈர்மையை பாருங்க, லி என் சுரா, என் சுரானின்னு இருக்கும்ல, லி என் சுரா, இது எப்படி செய்யணும்? வல் என் சுரா, ஃபல் என் சுரா, சும்மல் என் சுரா, இப்படி சொல்லணும். அதே மாதிரி என் பன்மை என்ன? லி என் சுரு, லி என் சுருங்கணும். வா வச்சு எத்தானே சொன்னேன், வல் என் சுரு, அர்த்தம் அதே தான். அவர்கள் உதவட்டும். ஃபல் என் சுரு, அவர்கள் உதவட்டும். சும்மல் என் சுரு, பிறகு அவர்கள் உதவட்டும். அப்ப சும்மாண்டு வந்த உடனே அந்த லாமுக்கு சுக்குன் போட்டிருக்கோம் பார்த்துக்கணும். வல் என் சுருல லாமுக்கு சுக்குனாகி போச்சு, ஃபல் என் சுருல லாமுக்கு சுக்குனாகி போச்சு, சும்மல் என் சுருள் லாமுக்கு சுக்குனா போச்சு. இந்த 3 எழுத்தும் சேராம இருக்கும்போது லாமுக்கு கசர் இருந்துச்சு. லீ என் சுருன்னு லீ தானே இருந்துச்சு. இந்த லீண்டு இருந்தது இல் என்று மாறுது. எப்ப மாறேன்? அதுக்கு முன்னாடி வாவை சேர்த்தீங்கன்னா வல் என் சுர், வல் என் சுரு, ஃபல் என் சுரு, சும்மல் என் சுரு, இப்படி ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி வந்து படற்கையில் வந்து என் சுருள், என் சுராளி, என் சுருள், தன் சுர் பெண்பாளுக்கு, அவள் உதவி செய்யட்டும். லி தன் சுருள் லீ வந்துருச்சு, கசர் வச்சு வருது. வாவை சேர்க்குறீங்க, வல் தன் சுர்,
குரான் ஒல் தந்துர் நப்சுன், ஒவ்வொரு ஆத்மாவும் கவனிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது குரானில் எப்படி வரும்? ஒளி தந்துர்னு வராது, ஒல் தந்துர் இல் போட்டு வரும். ஏன்னா இல் போட்டு நம்ம படிக்கலே நினைக்கக்கூடாது. அந்த வாவை சேர்த்தா என்னவாயிரும்? லீ என்பது இல்லா மாறிக்கணும். அப்போ ஒளி தன்சுர்னு சொல்லாமல் எப்படி சொன்னேன்? வல் தன்சுர், அந்த லாமுக்கு சுக்குன் பண்ணிருந்தேன். ஃபலி தன்சுர் என்று சொல்லாம ஃபல் தன்சுர், லாமுக்கு சுக்குன் ஆக்கிருந்தேன். சும்ம லி தன்சுர் என்று சொல்லாம சும்மல் தன்சுர் அப்படி ஆக்கிருந்தேன். அதுக்கப்புறம் தன்சுராலி தன்சுரா, தன்சுரானிலிருந்து லீ லீ தன்சுராங்கிறது படற்கை ஏவல், அந்த இருவரும் உதவி செய்யட்டும், இரு பெண்கள். அப்போ அதை வாவ சேர்த்தீங்கன்னா வல் தன்சுரா, ஃபல் தன்சுரா, சும்மல் தன்சுரா, சும்மா சேர்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து என் சுர்ண, பெண்பால் பன்மை, பல பெண்கள் உதவட்டும். அப்போ வாவ சேர்த்தா வல் என் சுர்ண, பாவ சேர்த்தா ஃபல் என் சுர்ண, சும்மாவை சேர்த்தா சும்மல் என் சுர்ண. இப்படி படிச்சு இதெல்லாம் படர்க்க முன்னிலை எவ்வளோ அப்படி டிஃப்ரெண்டாக மாறிக்கணும்ல, உன் சொல்லு மாறிக்கணும். படர்க்கு தான் லீ வரும். முன்னிலை எவ்வளோ இப்படி வரேன்? நசரவுலேருந்து உன் சுர், உன் சுர் வந்துச்சுல. அப்போ வாவை சேர்த்திங்கன்னா வ உன் சுர்னு சொல்லக்கூடாது, ஒன் சுர். எப்படி சொல்லணும்? வாவை சேர்த்து சொன்னீங்கன்னா மேலும் உதவி செய், இல்ரி பாடி, ஒன் சுர் உதவி செய், இப்படி ரெண்டு காரியம் செய்கிறீங்க. அப்போ வாவு நடுவில் போட வேண்டி வரும் இன்னும்ண்டு. அந்த வாவை போட்டால் என்ன செய்யணும்னு கேட்டால் வ உன் சுர் என்று சொல்லக்கூடாது. அந்த அலிப்புடைய லம்மை எடுத்து விட்டு சும்மா விட்டுருந்த அலிப்பை, அலிப்புக்கு எந்த ஹரக்கத்தும் கொடுக்கல பாருங்க, அலிப்புக்கு எதுவுமே ஜேர் ஒன்றும் போடலை. ஏன்னு கேட்டால் அது வாசிக்கப்படாது. அப்போ என்னென்னு படிக்கணும்? உன்சுர் என்பதில் உன்சுர் உதவி செய் அப்படிங்கிறதுல வந்து ஒரு வாவை சேர்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் சுர். ஃபர்ஸ்ட் ஜுது வருதுல, இக்ர சுராவில் வரும்ல, ஃபர்ஸ்ட் ஜுதுன்னு வரும், ஃப உஸ் ஜுது. அது இக்ர சுராவோட கடைசியில் வஸ் ஜுது ஒக்தரிப்படு வரும்ல. அப்போ வந்து வஸ் ஜுதுன்னா என்ன அர்த்தம்? வா வ உஸ் ஜுதுன்னு அர்த்தம். அப்படி சொல்லக்கூடாது, வஸ் ஜுத். அப்போ ஒன் சுர். ஃபாவை சேர்த்திங்கன்னா ஃபன் சுர், சும்மாவை சேர்த்திங்கன்னா சும்மன் சுர், சும்மா உன்சுர் என்று சொல்லக்கூடாது. அப்போ வந்து ஏவல் வினையில் வந்து படற்கையில் இருந்தால் லாமுடைய இது சுக்குனா மாறிக்கணும். முன்னிலை ஏவலாக இருந்தால் இந்த வாவு ஃபே சும்மா சேர்க்கும் பொழுது அந்த அலிஃபு சைலண்ட் ஆகிக்கிறோம். அந்த அலிஃபுக்கு என்ன இருக்குது? உச்சரிப்பை இழந்துடும். அதே மாதிரி உன்சுரா இருமை, உன்சுர் உன்சுரான்னு சொல்கிறீங்க. உன்சுராவுக்கு அந்த வாவை சேர்த்திங்கன்னா வன்சுரா, ஃபன்சுரா, சும்மன்சுரா அப்படி சொல்லணும். அதே மாதிரி வந்து உன்சுரு பன்மை, உன்சுரு. அப்போ வன்சுரு, ஃபன்சுரு, சும்மன்சுரு. அதுக்கப்புறம் உன்சுரி, அப்போ வன்சுரி, ஃபன்சுரி, சும்மன்சுரி. இப்படி இது பூராவுமே அசலு. இது வாவை சேர்க்கும் போது உள்ள உதாரணம் இந்த கலர் அடிச்சிருக்கேன் பாருங்க, வயலட்டு கொடுத்தா அது என்ன வாவை சேர்க்கும் போது உள்ளதுக்கு வித்தியாசத்துக்காக வேண்டி. இது புளு கொடுத்தோம்னா வந்தது ஃபேயை சேர்க்கறதுக்கு உதாரணம். இந்த கருப்பாக விட்டுருக்கிற சும்மா. அப்போ இந்த மூணுக்கு கலர் கொடுத்து உங்களுக்கு தனியாக காட்டியிருக்கிறேன். அப்போ இதில் என்னென்னு கேட்டால் இந்த ஏவல் வினையில் வந்து ஒரு மாற்றங்கள் வரும். என்ன மாற்றம் வரும்? ஏவல் வினையில் இந்த மாதிரி லீங்கிறது இல்டு மாறிக்கிறேன், முன்னிலையில் உள்ள இந்த அலிஃபு வந்து உச்சரிப்பை இழந்துடும். இது வந்து ஏவல் வினையுடைய சட்டம். 3 சட்டம் இன்னைக்கு பார்த்துட்டோமா? லம் ஒன்று, லம்மா ஒன்று, லன் ஒன்று. அது ப்ளஸ் இப்போ ஏவல் வினையில் படற்கை ஏவல் முன்னிலை ஏவலில் உள்ள ஒரு சின்ன மாற்றம். இந்த 3 சட்டங்களாக தெரிஞ்சு வேகமாக போயெல்லாம் கடந்துடலாம். இதெல்லாம் அதிகமான விஷயங்கள் கிடையாது. இதெல்லாம் வேக வேகமாக கடக்கிற பாடம், ப்ராக்டிஸ் ஒன்றும் கிடையாது. சின்ன விஷயம் தானே. லீங்கிறது இல்லைன்னு மாறிக்கணும், அவ்வளோதான். எப்போ மாறிக்கிறேன்? வாவு சிம்ம ஃபே அப்படின்னு விளங்கிட்டா போதும். மீதி இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.